முயற்சி இல்லாத நோக்கம் வெற்றி வீண், வீண் பேச்சு. டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படி நோக்கம் வச்சிருக்கிறாரு. நோக்கம் வச்சவரு டெய்லி போய் நல்லா சாப்பிட்டு போர்வை இழுத்து போத்தி தூங்கி எந்திரிக்கிறாரு. உலகத்துல என்ன சொல்லுவோம்? உருப்படாதவன், விளங்காதவன். நோக்கம் மட்டும் வச்சு முயற்சி இல்லாம இருக்க சொல்ல மாட்டோமா? மறுமைதான் நம்முடைய இலக்கு, அதை நோக்கித்தான் நம்முடைய நோக்கம் சொன்னா முயற்சி நன்மையை ஏவுவதில், தீமையை தடுப்பதில், நன்மையை செய்வதில், தீமையிலிருந்து விலகுவதில், நல்லமல்களில் ஈடுபடுவதில், மார்க்க ஆர்வம் பெறுவதில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? யாருக்காக, எதற்காக நாம் நம்முடைய செயல்பாடுகளை வடிவமைத்திருக்கிறோம்? அவர் பார்ப்பார், இவர் கேட்பாரு, இவர் சொன்னாரு, அவர் சொன்னாரு, அவர் கேட்பார், இவர் கேட்பாருங்கிற மனிதர்களுக்காகவா அல்லது என்னை படைத்திருக்கிற இரட்சகனுக்காக என்று இருந்தால் எந்த நிலையில் நம்ம சோர்ந்து போக மாட்டோமே? வணக்க வழிபாடுகளிலும் மார்க்க பணிகளிலும் நம்ம இடத்துல சோர்வு ஏற்படுமா? அவர் இருக்கிற வரைக்கும் நான் செய்வேன், இவர் போயிட்டா நான் செய்ய மாட்டேன். பதவி இருக்கிற வரைக்கும் நான் செய்வேன், பொறுப்புல இருந்து விலகிட்டேன்னா எட்டி கூட பார்க்க மாட்டேன். எனக்கு ஏதாவது பலன் கிடைக்குதுன்னா செய்வேன், பலன் இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி இருந்தோம்னா இதுக்கான அர்த்தம் என்ன? உலகம் தானே. மறுமையை நோக்கித்தான் என்னுடைய செயல்பாடு என்று இருந்தால், யார் இருந்தாலும் இல்லைன்னாலும், யார் வந்தாலும் வரலன்னாலும், எது நமக்கு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும், பொறுப்புல இருந்தாலும் இல்லைன்னாலும், நான் என்னுடைய முயற்சி, எனக்கான செயல்பாடு நன்மைக்குத்தான், அந்த மறுமைக்குத்தான் என்று இருந்தால் அதற்கான முயற்சி தொய்வில்லாமல் இருக்கும், சோர்வில்லாமல் இருக்கும், தொடர்ந்து சீர்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும். கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகில் படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தம்முடைய வாழ்வின் செயல்பாடுகள் அத்தனைக்கு பின்னாலும் ஒரு நோக்கத்தை கொண்டுதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் மனிதன் மேற்கொள்ளக்கூடிய எந்த செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, அத்தனை செயல்பாடுகளுக்குள்ளாகவும் ஒரு நோக்கம் பொதிந்திருக்கும். நோக்கம் இல்லாமல் மனிதன் அவனுடைய வாழ்வில் ஒரு முறையான ஒரு செயல் நிலையை அவனால் அடைய முடியாது. ஒருவர் உழைப்பதிலிருந்து, உண்ணுவதிலிருந்து, உடை உடுத்துவதிலிருந்து, உறவுகளை ஏற்படுத்துவதிலிருந்து, இவ்வுலகில் மனிதன் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய, முயற்சி செய்யக்கூடிய எல்லா விஷயத்திற்கு பின்னாலும் நிச்சயமாக, உறுதியாக ஒரு நோக்கம் ஒன்று அவருடைய சிந்தனையில் இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோக்கங்களை கொண்டிருக்கிற மனித சமுதாயம், இந்த மனித இனத்தை படைத்ததை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான். ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். நாம் மனித ஜின் வர்க்கங்களை படைத்தோம். எதற்காக? அவர்கள் நம்மை வணங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலகில் மனிதர்களையும் ஜின் வர்க்கத்தினரையும் ஏற்படுத்தி இருப்பதின் நோக்கத்தை இறைவன் பேசுகின்றான்.